இன்றைக்கி நம்ம வீடியோவில் சர்ஃபேஸ் வெல் டெஸ்ட் அப்படின்னா என்ன, அது எப்போ ரன் பண்ணுறோம், அதை ரன் பண்ணதுக்கு தேவையான காம்பனண்ட் என்னலாம், இந்த சர்ஃபேஸ் வெல் டெஸ்ட் ரன் பண்ணும்போது பேரலாக என்னென்ன டெஸ்டஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சர்ஃபேஸ் வெல் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கி, வெல் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய மொதல் டெஸ்ட் தான் இந்த சர்ஃபேஸ் வெல் டெஸ்ட். இந்த டெஸ்ட் நம்ம எப்போ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னாக்கி, டிஎஸ்டி கம்ப்ளீஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த சர்ஃபேஸ் வெல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இது ஒரு ப்ரொடக்ஷன் டெஸ்டிங். இதை நம்ம எப்போ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னாக்கி, டில் ஸ்டெம் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வெல் கம்ப்ளீஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வெல்லை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ் வெல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த சர்ஃபேஸ் வெல் டெஸ்ட் தான் ப்ரொடக்ஷன் டெஸ்டிங். இதோட முக்கியமான பர்பஸ் அப்படின்னு பார்த்தாக்கி, ஆயில், கேஸ், வாட்டர் இதோட குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு, ரிசர்வாயரை எவால்வேட் பண்ணுறதுக்கு, ஆர்டிஃபிஷியல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இதை எந்த மாதிரி ப்ரொடக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு இந்த சர்ஃபேஸ் வெல் டெஸ்ட் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட மெயின் எக்யூப்மெண்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்மஸ் ட்ரீ, சோக் மேனிஃபோல்ட், லைன் ஹீட்டர், செப்பரேட்டர், ஃப்ளோ மீட்டர், ஃப்ளேர் லைன், ஸ்டோரேஜ் டேங்க். கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னா என்ன அப்படின்னாக்கி, வால் அண்ட் கேஜ் ஃபிட்டிங்ஸ் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வெல்ஹெட்டுக்கு மேலே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இதோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னாக்கி, ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது, வெல்லை ஷட்டின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வெல் ஃப்ளோவோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட மெயின் காம்பனண்ட் ஃபஸ்ட்டு லோயர் மாஸ்டர் வால். இதோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்கி, இதுதான் இந்த பெல்லோட ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் ஷட் ஆஃப் வால். இதை க்ளோஸ் பண்ணுறது மூலமாக பெல்லை நம்ம ஷட்டின் பண்ண முடியும். ரெண்டாவது அப்பர் மாஸ்டர் வால். இது லோயர் மாஸ்டர் வால்வுக்கு ஒரு பேக்கப் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி வால்வாக நம்ம யூஸ் பண்ணுறோம். மூணாவது விங் வால். கிறிஸ்மஸ் ட்ரீயில் 2 விங் வால்வ் இருக்கும். ஒன்று ப்ரொடக்ஷன் விங் வால், இன்னொன்று கில் விங் வால். இந்த கில் விங் வால் நம்ம வெல்லை கில் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரொடக்ஷன் விங் வால் மூலமாக தான் ஹைட்ரோ கார்பன் சர்ஃபேஸில் ஃப்ளோ ஆகும். ஸ்வாப் வால். இந்த ஸ்வாப் வால்ங்கிறது வெல்ஹெட்டோட டாப் பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த லோயர் மாஸ்டர் வால், அப்பர் மாஸ்டர் வால், ஸ்வாப் வால் இந்த மூணுமே ஒரே சைஸில் இருக்கக்கூடிய வால். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்கி, வெல்லுக்குள்ளே ஏதாவது ஒயர்லைன் ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கி அந்த டூல்ஸை என்ட்ரி பண்ண அலோவ் பண்ணுறது தான் இந்த ஸ்வாப் வாலோட முக்கியமான வேலை. இதை எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஒயர்லைன், காயில் டியூபிங், ஸ்வாபிங் இந்த மாதிரி ப்ராசஸ்க்கெலாம் நம்ம இந்த ஸ்வாப் வால் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சோக் வால் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கி, ப்ரொடக்ஷன் ரேட்டை, ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சோக் வால் யூஸ் பண்ணுவோம். இந்த சோக் வால் எங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னாக்கி, ப்ரொடக்ஷன் விங் வால்வுக்கு அப்புறமா இந்த சோக் வால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது ஹைட்ரோ கார்பன் ஃப்ளோவில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டாக்கி அதோட ஃப்ளோவை கம்மி பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, ப்ரெஷரை கூட்டுறது, குறைக்கிறது இதெல்லாம் இந்த சோக் வால் பண்ணும். ப்ரெஷர் கேஜ். இந்த ப்ரெஷர் கேஜ் நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கி, ஸ்வாப் வாலுக்கு மேலே ப்ரொடக்ஷன் லைன்லையும் நம்ம இந்த ப்ரெஷர் கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இது மூலமாக ஸ்வாப் வால்வு எதுவும் லீக் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி கில் வால்வுக்கு அப்புறமாவும் ஒரு ப்ரெஷர் கேஜ் இருக்கும். அது மூலமாக கில் வால்வில் எதுவும் லீக் இருக்கா, டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் லைனில் எவ்வளோ ப்ரெஷரில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ப்ரொடக்ஷன் விங் வால்வு கிட்ட ஒன்றும், சோக் வால் பக்கத்தில் எவ்வளோ ப்ரெஷர் ரெகுலேட் ஆகுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணக்கு சோக் வால்வுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஷர் கேஜும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ரெண்டாவது சோக் மேனிஃபோல்டு. இந்த சோக் மேனிஃபோல்டில் கிறிஸ்மஸ் ட்ரீலேருந்து வரக்கூடிய ஹைட்ரோ கார்பன் இந்த சோக் மேனிஃபோல்டில் என்ட்ரி ஆகும் ஹை ப்ரெஷரில். இந்த சோக் மேனிஃபோல்டு சோக் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணி தேவைப்படக்கூடிய ப்ரெஷர் லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணி நமக்கு இந்த டெஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ண அலோவ் பண்ணுது. இது மூலமாக நம்ம ஹை ப்ரெஷரையும் க்ரியேட் பண்ண முடியும், லோ ப்ரெஷரையும் க்ரியேட் பண்ண முடியும். லைன் ஹீட்டர். இந்த லைன் ஹீட்டர் மூலமாக ப்ரொடக்ஷன் லைனில் வரக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸை நம்ம கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி அதில் ஐஸ் ஃபார்மேஷன், வேக்ஸ் ஃபார்மேஷன் இல்லாமல் ப்ராசஸ்க்கு ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளால் சப்ளை பண்ண முடியும். செப்பரேட்டர்.
இந்த செப்பரேட்டரால் நம்மளால் கேஸ், ஆயில், வாட்டர் இந்த 3 மீடியத்தையும் நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். இந்த செப்பரேட் பண்ணக்கூடிய மீடியமை தனித்தனியாக நம்ம ஸ்டோரும் பண்ண முடியும். கேஸஸை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண முடியும். ஃப்ளோ மீட்டர்ஸ். இந்த ஃப்ளோ மீட்டர்ஸ் வந்து ஆயில், கேஸ், வாட்டர் 3 லைன்லையும் நம்ம எவ்வளோ ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். இது மூலமாக வரக்கூடிய ஹைட்ரோ கார்பனில் எத்தனை பர்சன்டேஜ் ஆயில், கேஸ், வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். ஃப்ளேர் லைன். 3 ஃபேஸ் செப்பரேட்டர்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு கேஸஸை இந்த ஃப்ளேர் லைன் மூலமாக நம்ம ஃப்ளேர் பண்ணி அட்மாஸ்பியரில் விட்டுருவோம். இதை ஃப்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேஸஸ் வந்து நாக் அவுட் ட்ரம் அப்படின்னு ஒரு எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும். இந்த நாக் அவுட் ட்ரம்மில் அந்த ஏரில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவோம். எதுக்கு அப்படின்னாக்கி அப்போ தான் ஒரு ஃபைனான க்ளீனிங் இருக்கும். இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து நமக்கு ஃப்ளேரில் பர்னருக்கு போச்சு அப்படின்னாக்கி பர்னர் சோக் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த லைனுக்குள்ளே வந்து ஸ்டீம் ஃபார்ம் ஆகி உள்ளே வந்து ஃப்ளோவை வந்து தடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு நாக் அவுட் ட்ரம்க்குள்ள அனுப்பி அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். ஸ்டோரேஜ் டேங்க். இந்த ஸ்டோரேஜ் டேங்கில் ஆயில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனி டேங்க், வாட்டரை ஸ்டோர் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னாக்கி வாட்டரை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவோம் சர்ஃபேஸில். இந்த சர்ஃபேஸ் வெல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது சேம் டைம் பேரலாக கண்டக்ட் பண்ணக்கூடிய வேறு டெஸ்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தாக்கி ஃபஸ்ட்டு ட்ரா டவுன் டெஸ்ட். இந்த ட்ரா டவுன் டெஸ்ட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னாக்கி அந்த ஃபார்மேஷனோட ஃப்ளோ எபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ட்ரா டவுன் டெஸ்ட் பண்ணுறோம். இது வந்து வெல்லை ஓப்பன் பண்ணி ப்ரெஷர் எவ்வளோ ட்ராப் ஆகுதுங்கிறத மானிட்டர் பண்ணி எப்போ ஈவனாக ஸ்டேபிள் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணுறது தான் இந்த ட்ரா டவுன் டெஸ்ட். ரெண்டாவது பில்டப் டெஸ்ட். இந்த ப்ரெஷர் பில்டப் டெஸ்ட் அப்படிங்கன்னா என்ன அப்படின்னாக்கி வெல் வந்து ஃப்ளோ பண்ண விட்டுருக்கோம். அந்த டைமில் வெல்லை ஷட் ஆஃப் பண்ணி ஷட்-இன் பண்ணி அந்த ஷட்-இன் ஆனதுக்கப்புறம் அந்த வெல் எப்போ கிராஜுவலாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி பழைய இனிஷியல் ரிசர்வாயர் ப்ரெஷரை ரீச் ஆகுது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரெஷர் பில்டப் டெஸ்ட். ஃப்ளோ ரேட் டெஸ்ட். இந்த ஃப்ளோ ரேட் டெஸ்ட் மூலமாக இந்த ஃபார்மேஷனோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். இது மூலமாக ஆயில், கேஸ், வாட்டர் 3ஓட ஃப்ளோ ரேட்டையும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். மல்டி ரேட் டெஸ்ட். இந்த மல்டி ரேட் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம சோக் மேனிஃபோல்டில் இருக்கக்கூடிய சோக்கோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக டிஃப்ரெண்ட் ஃப்ளோ ரேட் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் கிடைக்கும். அது மூலமாக நம்ம எவ்வளவு ஃப்ளோ கிடைக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த மல்டி ரேட் டெஸ்ட். இது மூலமாக பெஸ்ட்டான ப்ரெஷர் ரேட்டிங் ப்ளஸ் குவான்டிட்டி எவ்வளவு சோக் ஓப்பன் ஆகிருக்கும்போது கிடைக்கிது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். சர்ஃபேஸ் சாம்பிளிங். இந்த சர்ஃபேஸ் சாம்பிளிங் வந்து நம்ம 3 ஃபேஸ் செப்பரேட்டர் அதுக்கப்புறமா நம்ம கலெக்ட் பண்ண முடியும். இதில் நம்ம ஆயில் சாம்பிள்ஸும் கலெக்ட் பண்ணிக்கலாம், கேஸ் சாம்பிள்ஸும் கலெக்ட் பண்ணிக்கலாம், வாட்டர் சாம்பிள்ஸும் கலெக்ட் பண்ணிக்கலாம். வெல் கிளீனிங் அப் டெஸ்ட். இந்த வெல் கிளீனிங் அப் டெஸ்ட் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கி ஃபார்மேஷனில் ஃப்ளோ ஸ்மூத்தாக ரன் ஆகுறதுக்கு, அதே மாதிரி ஃபார்மேஷன் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, எதுவும் சடன் ஸ்பைக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, ப்ரெஷரை ஈவனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இந்த ட்ரில் பைப்பு டியூபிங் வந்து ஸ்டக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஃபார்மேஷன் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த வெல் கிளீனிங் வந்து பண்ணுறோம். இதை நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னாக்கி வெல் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வெல் கிளீனிங் பண்ணிடுவோம். இந்த வெல் கிளீனிங்கில் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய மட்டு, சின்ன சின்ன டெபரிஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வெல் கிளீனப் டெஸ்ட். அதுக்கப்புறமா சாண்ட் மானிட்டரிங். இந்த சாண்ட் மானிட்டரிங் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னாக்கி சாண்ட் ப்ரொடக்ஷன் இருந்தாக்கி நமக்கு இந்த எக்யூப்மெண்ட்டு, பைப்லைன் எல்லாமே ஈஸியாக வியர் அண்ட் டியரில் கொலாப்ஸ் ஆயிரும். இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சாண்ட் மானிட்டரிங் வந்து நம்ம பண்ணுவோம். இந்த சாண்ட் மானிட்டரிங் அப்படிங்கிறது நம்ம இந்த டீசாண்டர், டீஷில்டரு, சென்ட்ரிஃபியூஜ் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக நம்ம இந்த சாண்ட் மானிட்டரிங், சாண்ட் கண்ட்ரோல் வந்து நம்ம பண்ணுவோம். இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி கிராவிட்டி மூலமாக இந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸை பிரிக்கக்கூடியது தான் டீசாண்டர், டீசில்டர், சென்ட்ரிஃபியூஜ் இது எல்லாமே. இதில் நம்ம வரக்கூடிய ஹைட்ரோ கார்பனை இன்லெட்டாக கொடுத்து அதை ஒரு ஸ்பைரலாக ரொட்டேட் பண்ண விடுவோம். இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு வெர்டெக்ஸ் பிரேக்கர் வந்து யூஸ் பண்ணுவோம். அது மூலமாக இந்த ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆகும். இதோட பாட்டமில் வந்து நம்ம சாண்ட் அக்குமுலேஷன் கலெக்ஷன் டிவைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து
சாண்ட் வந்து செப்பரேட்டாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட லெவல் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அந்த சேம்பரை ஓப்பன் பண்ணி சாண்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமைனிங் வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால இதோட ஸ்ட்ரிங்குக்கு உள்ளோடி போய் நம்ம டாப்பில் இருந்து அவுட்புட் எடுத்துக்கிடுவோம். இப்படி தான் இந்த டீசாண்டர், டீஷெல்டர், சென்ட்ரிஃபியூஜ் இந்த 3 எக்யூப்மெண்ட்டுமே வேலை செய்யுது. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாண்ட் ட்ராப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நார்மல் காமன் வெசல் மாதிரி தான் இருக்கும். இந்த வெசலுக்குள்ள வந்து ஃப்ளோ பண்ண விடுவோம். இந்த வெசலுக்குள்ள ஒரு பஃபல் பிளேட் இருக்கும். அதில் ஹிட் ஆகி சாண்ட் எல்லாம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால கிராவிட்டி ஹெல்ப்போட பாட்டமில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ரிமைனிங் இருக்க லிக்விட் மாலிகுல்ஸ் எல்லாம் நம்ம அவுட்புட்டாக வெளியே எடுத்துக்கலாம். இந்த அவுட்புட்டாக வரக்கூடியது டீசாண்டர் எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே திரும்பியும் இன்புட்டாக கொடுத்து நம்ம ஃபைன் பார்ட்டிகளெல்லாம் டீசாண்டர் மூலமாக நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இந்த டெஸ்ட்டோட மாஸ்டர் ஃப்ளோ எப்படின்னு பார்த்தாக்கி, ஃப்ளோ பண்ணும்போது நம்ம ட்ரா டவுன் டெஸ்ட், மல்டி ரேட் டெஸ்ட், ஃப்ளோ மெஷர்மெண்ட், சாம்பிளிங் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ளோ பண்ண விட்டு கண்டக்ட் பண்ணுவோம். வெளில ஷட்டின் பண்ணும்போது நம்ம பில்டப் டெஸ்ட் வந்து நம்மளால் கண்டக்ட் பண்ண முடியும். இந்த சர்ஃபேஸ் வெல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஃப்ளோ ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் மெஷர் ப்ளஸ் அனாலிசிஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த சர்ஃபேஸ் வெல் டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து நமக்கு ஒரு 1 மந்த், 2 மந்த், 3 மந்த் வர கூட கண்டக்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னாக்கி இதில் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து இன்ஜினியர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபையாக வந்துட்டும் இந்த சர்ஃபேஸ் வெல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நார்மலாக வெல் கிளீனிங் டெஸ்ட் வந்து 3 to 6 ஹவர்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஃபார்மேஷனை பொறுத்து சில ஃபார்மேஷனில் டேஸ் கணக்கில் கூட ரன் ஆகும். அதனால இந்த சர்ஃபேஸ் வெல் டெஸ்ட் வந்து ரொம்ப டைம் ஆகும் இதை கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண. தேங்க்யூ.